தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் KN நேரு வீடு திருச்சிலையும், சென்னை அடையார் பகுதியில் அவரது தம்பி ரவிச்சந்திரன் வீட்டிலையும், அருண் நேரு அவரது மகன் வீட்டிலையும் அமலாக்கப் பிரிவுத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. அதில் சில ஆவணங்கள் கைப்பற்றியுள்ளதாக ஊடகம் வழியாக தீயாக பரவி வந்துள்ளது. அதில் அமலாக்கப் பிரிவுத்துறை அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றம், பதவி உயர்வு, டெண்டரில் சில குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அமைச்சர் KN நேரு இது சம்பந்தமாக ஊடகம் வழியாக மக்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் எந்த தவறு நடைபெறவில்லை என்று அறிக்கை விடவில்லை, மௌனமாக இருக்கார். சரி, நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் மற்றும் நகராட்சி துறை இயக்குனர், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகேயன் IAS இது சம்பந்தமாக நகராட்சி துறையில் எந்த தவறுகள் நடைபெறவில்லை என்று ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். ஏனென்றால் மக்களாட்சி, மக்களுக்காக ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கப் பிரிவு கூறுகிறார்கள் என்றால் அதிகாரிகள் கடமை வெளியிட வேண்டும். எந்த தவறு நடைபெறவில்லை என்று வெளியிடப்படவில்லை. ஏன் மௌனம் காக்கிறார்கள்? தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நகராட்சி நிர்வாகத்துறையில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று அமலாக்கத்துறை சொன்ன கருத்துக்கு இவர் எதிர்கருத்து தெரிவிக்க வேண்டும். இது எனது சொந்த கருத்து இல்லை, தமிழ்நாட்டு முழுவதும் உள்ள மக்கள் கருத்து. அந்த கருத்து வாயிலாக இந்த செய்தியை ஊடகம் வழியாக, யூடியூப் வழியாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். முதல் கேள்வி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் எந்த அடிப்படையில் பணியிட மாற்றம், பதவி உயர்வு, டெண்டர் எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டப்படுகிறார்கள்? முதல் கேள்வி. அதை ஏன் வெள்ளை அறிக்கை விடவில்லை? ரெண்டாவது கேள்வி, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகேயன் IAS இது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை விட வேண்டும். மக்கள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்க அதிகாரி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் வரி பணத்தில் தான் கோடிக்கணக்கில் டெண்டர்கள்லாம் விடப்பட்டுள்ளது. இது முழுமையாக நகராட்சிக்கும் கெட்ட பேர் விதமாக ஏற்படுத்தியுள்ளது. இந்த கெட்ட பேரை மக்கள் மத்தியில் எடுத்துன்னு வெளியில் வரணும். இது தவறு இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை கார்த்திகேயன் IASக்கும் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை IAS. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடந்த 4 வருடமாக நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் RDM சொத்து பட்டியலை முறைப்படி அரசு விதிப்படி தாக்கப்பட்டுள்ளார்களா, கணக்கு காட்டியுள்ளார்களா என்று முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும்.